அது நாளடைவில் நம்ம ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்றது, புதிய விதமான உணவுகள் வருது. அதெல்லாம் நம்ம சாப்பிட்றது எல்லாமே ஒரு நார்மலான ஒரு ரொட்டீன்ல வந்துருச்சு இப்ப எல்லாமே. இப்ப நம்ம திரும்பி இயற்கைக்கு போகணுன்றது நம்ம திரும்பி காட்டுவாசி மாரி ஆறதுங்கிறது ஒரு பின்னோக்கி போற பாதை மாரி ஆயிடுது. அத நீங்க ஏன் இயற்கையை ஒத்த பழக்கத்துக்கு நீங்க வரணும்ன்றத சொல்ல வரீங்க? இப்ப கண்டது கிடைக்கிறதெல்லாம் நம்ம சாப்பிடுறோம்னா, அது உண்மையில் நம்ம மக்களோட சாய்ஸே கிடையாது. இது இந்த கார்ப்பரேட்டு அந்த வணிக நிறுவனங்களோட சாய்ஸா தான் இருக்கு. முன்னாடி மக்கள் கையில அவங்க இயல்பா தனக்கு பக்கத்துல இருக்கிற கடைகள்ல வாங்கி சாப்பிடுற வரைக்கும் அவன் ஆரோக்கியமான உணவுகளை தான் சாப்பிட்டான். ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா சின்ன சின்ன அளவுல செய்வாங்க, விற்பாங்க. அப்ப நல்ல எண்ணெய்களை பயன்படுத்துவாங்க, நல்ல மனசோட இருப்பாங்க, அன்பா தயாரிச்சு பரிமாறுவாங்க. அதெல்லாம் இருந்துச்சு. இப்ப எவனோ செஞ்சதை யாரோ வாங்கி எதுக்கோ திங்கிறோம். என்ன சாப்பிட்றோம்னே தெரியாம சாப்பிடுறோம். சுவையும் இல்லை, மனமும் இல்லை, பூரா கெமிக்கல். இப்ப நினைச்சு பாருங்க, வெறும் பால் எடுத்துங்க, ஒரு தரமான பால், மாட்டு பால் சாப்பிட முடியுதா? எவ்வளவு காசு இருந்தாலும் ஏதோ கெமிக்கலை வாங்கி சாப்பிடுறோம். அதை விட மோசம் பன்னீர். பன்னீர் தயாரிக்கிற முறைகள் எல்லாம் போட்டு வீடியோல பார்த்தோம்னா மனசு பதறுது. வெறும் சோப்பு ஆயிலையும் கழிவு எண்ணெய்களையும் பயன்படுத்தி தயார் பண்றாங்க பன்னீரை. இப்போ அதை ஸ்டாக் பண்ணிட்டு ஏதோ ஒரு பேரை வேற வச்சுக்கிறாங்க. அதை வேற விற்பனை ரொம்ப அமோகமா நடந்துகிட்டு இருக்கு. இப்போ அதே மாதிரி இப்போ நார்த் இந்தியன் ஃபுட்டுலாம் வந்து விற்கிறாங்க பாருங்களேன். அது ஏதாவது ஒன்று வந்து வாயில வச்சு சாப்பிட முடியுமா? நல்ல சுவை இருக்கா? ஏதோ கடனுக்காக திங்கிறாங்க. எல்லாமே கடனுக்கு தான் திங்கிறோம். நானே கூட அன்னைக்கு பிள்ளைகள்ட்ட கேட்டால் என்னமா வேணும்னு கேட்டால் அவங்க இதை தான் சொல்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேற வாய்ப்பே கிடையாது, சாய்ஸே கிடையாது. இப்போ யார் இப்போ வந்து நைட்டு பூரா 12 மணி வரைக்கும் முடிக்கணுங்கிற தேவையில்லை, எல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் இப்போ வாழ முடியல, நிம்மதியாக தூங்க முடியல, நிம்மதியாக வாழ்றதுக்கான பொருளாதார சூழல் இல்லை. எல்லாரும் வந்து அந்த வறுமையில் இருக்கிறதுனாலையும் அந்த பணத்தை வந்து ஒழுங்கா பயன்படுத்த வழி இல்லாதனாலையும் தான் அந்த மாதிரி இருக்காங்க. பணம் சம்பாதிக்கிறதுக்காகவே நிறைய பேர் வாழ்க்கையை இழந்துடுறாங்க. இரவு பகலா முழிச்சு நைட் ஷிஃப்ட் வேலை பார்த்து யாருமே விருப்பத்தோட இந்த மாதிரி நடைமுறைகளை வந்து செய்யறதா எனக்கு தெரியல. வேற வழி இல்லாம செய்யறாங்க. இரவுல டியூட்டி, நைட் டியூட்டி பார்த்துட்டு வர்றாங்க. உண்மையில அந்த விருப்பத்தோட போறாங்க. அவங்க மன நிம்மதி போகுது, உடம்பு கெட்டு போகுது. ஒரு அப்ரெண்டிஸ்ஷிப் முடிக்கிறதுக்குள்ளேயே அவங்களுடைய வாழ்க்கை வீணா போயிடுது.